எம்ஹெச் ரியல்ஸ்லேருந்து சதீஷ் பேசுகிறேன். நம்ம இப்போ பார்க்க வந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா ஆவடியில் லாசர் நகர் நல்ல வந்து ஒரு டீசெண்டான ஒரு லொக்காலிட்டி. ஆவடி காமராஜ் நகர் ஏரியாவில் எடுத்துட்டிங்கன்னா இது வந்து ஒரு ஒன் ஆஃப் த அப்ரூவல் லேஅவுட்டு. இந்த லேஅவுட் மட்டும் தான் இங்கே வந்து அப்ரூவல் இருக்கும். நல்ல 30 ஃபீட் ரோடு இருக்கக்கூடிய ஒரு ஏரியா, 30 அடி ரோடு. ட்ரைனேஜெலாம் இங்கே வந்து வந்துருச்சு. ட்ரைனேஜ் மெட்ரோ வாட்டர் கனெக்ஷன்லாம் இங்கே கொடுத்துட்டாங்க. நல்ல ஒரு ப்ராப்பர்ட்டி தான் நம்ம பார்க்க வந்திருக்கோம். ஒரு 30 ஃபீட் ரோடு, கார்னர் ப்ராப்பர்ட்டி. இந்த ப்ராப்பர்ட்டி நம்ம பார்க்க வந்துருக்க ப்ராப்பர்ட்டி. இந்த ப்ராப்பர்ட்டியை உள்ளே போயிட்டு நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி ட்ரோன் வியூ பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு. இந்த ஏரியாவோட ட்ரோன் வியூ எந்த அளவுக்கு டெவலப் ஆகிருக்கு. இங்கேருந்து ஐடி பார்க்கே தெரியும். பக்கத்தில் முஸ்லீம் பீப்புளாக இருந்தீங்க அப்படின்னா பக்கத்துலேயே உங்களுக்கு வாக்கப் டிஸ்டன்ஸில் மஸ்ஜிதும் இருக்குது. அது எல்லாமே நம்ம வந்து பார்க்கலாம். 2 இருக்குது, 2 சைட்லேயும் இருக்குது. உங்களுக்கு பார்க்கலாம். 2 பக்கமும் 30 ஃபீட் ரோடு. அது வந்து ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டு. நம்ம போய் ட்ரோன் வியூ பார்த்துட்டு வரலாம்.
ட்ரோன் வியூ பார்த்துருப்பீங்க எந்த அளவுக்கு டெவலப் ஆகிருக்கு, எவ்வளோ வீடுகள் இருக்குது அப்படின்ட்டு. இந்த சைடும் 30 ஃபீட் ரோடு, இந்த சைடும் 30 ஃபீட் ரோடு, ரெண்டு பக்கமும் 30 ஃபீட் ரோடு இருக்கக்கூடிய ஒரு ஏரியா. ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன் ட்ரைனேஜ் இருக்குன்னு. பக்கத்தில் பாருங்கள், நல்ல பெரிய பெரிய பங்களாலாம் கட்டிகிட்டு இருக்காங்க. அதான் லக்ஸரி பங்களா மாதிரி ஒரு 3 வீடு இருக்குது. நம்ம பார்க்குற ப்ராப்பர்ட்டி, இந்த ப்ராப்பர்ட்டி ஒரு கிரவுண்டு லேண்ட் ஏரியா. இது வந்து ஈஸ்டர்ன் சைடு 60 அடி ஃப்ரண்டேஜ் இருக்குது. இது சவுத் சைடு, இது வந்து ஒரு 40 அடி ஃப்ரண்டேஜ் இருக்குது. 40க்கு 60 லேண்ட் ஏரியா. 4100 ஸ்கொயர் ஃபீட் பில்ட் பண்ணியிருக்காங்க. லேண்ட் வந்து அப்ரூவல் ப்ராப்பர்ட்டி, அதாவது எம்எம்டி அப்ரூவல், அப்போ டிடிசிபி அப்ரூவல் போட்டாங்க. அப்ரூவல் ப்ராப்பர்ட்டி, லோன் போனாலும் தரமாக லோன் போகலாம். பட் பில்டிங் வந்து அவரோட ஓன் டிசைனில் பண்ணியிருக்காரு. பிளான் அப்ரூவல் எதுவும் வாங்கல, அவரே வந்து ஓனாக டிசைன் பண்ணியிருக்காங்க. உள்ளே போய்ட்டு நம்ம எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இந்த ஃப்ரண்ட் வியூ வந்து பார்த்திங்கன்னா ஒரு ட்ரெடிஷ்னல் வியூவில் கொடுத்துருப்பார். இந்த இடம் மட்டும் ட்ரெடிஷ்னலாக அவர் வந்து ட்ரை பண்ணியிருப்பாங்க. ஃபுல்லாக சிசிடிவி கேமரா இருக்குது. ஈஸ்டர்ன் சைடில் ஒரு என்ட்ரன்ஸ் கொடுத்துருக்காரு. மெயின் என்ட்ரன்ஸ் வந்து சவுத் சைடு. ஈஸ்டர்ன் சைடில் ஒரு சின்ன கேட் இருக்குது. நம்ம உள்ளே போய்ட்டு பார்க்கலாம். இதுதான் அந்த ப்ராப்பர்ட்டியோட ஃப்ரண்ட் எலிவேஷன். நீங்கள் எதாவது மாடிஃபை பண்ணணும் அப்படின்னா பண்ணலாம். அவர் வந்து என்னென்னா ஒரு மினி மேரேஜ் ஹாலுக்காக இதை கட்டினார். நீங்கள் அப்படியே கூட வாங்கி மேரேஜ் ஹாலும் யூஸ் பண்ணலாம், இல்லை கமர்ஷியலாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு டான்ஸ் கிளாஸு, ஒரு ஜிம்முக்கு, அப்படி இல்லை ஒரு சின்ன சூப்பர் மார்க்கெட்டு. ஏன்னா இந்த ஏரியாவில் சூப்பர் மார்க்கெட்லாம் பெருசாக கிடையாது. பெரிய சூப்பர் மார்க்கெட் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். எப்படி வேணாலும் எல்லா விதமான கமர்ஷியலுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். உங்களோட குடோன், கார்மெண்ட்ஸு, இது மாதிரி எல்லா விதமான பர்பஸும் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ சவுத் சைடில் கேட் வந்து போட்டியிருக்காங்க. ஈஸ்டர்ன் சைடில் உள்ளே போகலாம். நம்ம ஃபுல்லி காம்பவுண்டட். இந்த சைடு ஃபுல்லாக பார்த்தா தெரியும். ஒரு 6-7 அடிக்கு காம்பவுண்ட் போட்டிருக்காங்க. 2.5 வருஷம் ஓல்டு பில்டிங்கு, 2.5 இயர்ஸ் தான் ஓல்டு. இது ஒரு மெயின் கேட் கொடுத்துருக்காங்க என்ட்ரன்ஸில். இது வந்து ஈஸ்டர்ன் சைடு என்ட்ரன்ஸு. அதுக்கும் ஒரு கேட் இந்த பக்கம் கொடுத்துருக்காங்க உள்ளே போகிறதுக்கு. சுற்றி செட்பேக் விட்டு கொடுத்துருக்காங்க. அந்த பக்கம் வந்து இந்த பக்கத்தில் செட்பேக் கொடுத்துருக்காங்க. இது செப்டிக் டேங்க்கு. அப்படியே நீங்கள் இப்படி வந்தீங்கன்னா ரெயின் வாட்டருக்கான ஒரு ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. இது வந்து போரு, கிணறு இருக்குது. ஒரு கிணறோட வச்சுருக்காங்க. தண்ணி வசதி நல்லாயிருக்கும் இந்த ஏரியாவில். கிணறு இருக்குது. சுற்றி வந்து காம்பவுண்டட். சுற்றி செட்பேக் கொடுத்துருக்காங்க. நம்ம அப்படியே உள்ளே போயிட்டு பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு ப்ராப்பர்ட்டி. ஹால் டைப்பாக தான் பண்ணியிருப்பாங்க. கீழே ஒரு 1600 ஸ்கொயர் ஃபீட் பில்டப்பு. ஃபஸ்ட் ஃப்ளோரில் ஒரு 1600, செகண்ட் ஃப்ளோரில் ஒரு 800 ஸ்கொயர் ஃபீட்டு. நல்லா பிளான் பண்ணியிருப்பாங்க. நம்ம அப்படியே உள்ளே போகலாம். ஈஸ்டர்ன் சைடில் ஒரு 3 படிக்கட்டு வச்சு மேலே ஏறுற மாதிரி பண்ணியிருக்காங்க. உள்ளே போகலாம். நம்ம என்ட்ரன்ஸில் மழை தண்ணி சாரல் படாமல் இருக்குது. ஒரு ஷெட்டு மாதிரி கொடுத்துருக்காங்க. ஷீட் மட்டும் போகணும். அதில் இந்த ஓடே இருக்குது. இதே நீங்கள் எடுத்துக்கூட நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ட்ரெடிஷ்னலாக பார்க்குறது நல்லாயிருக்கும் அந்த ஓடு போட்டிங்க அப்படின்னா. உள்ளே போகலாம். நல்லா வந்து ஒரு பெரிய ஹால் மாதிரி பண்ணியிருக்காங்க. ஏன்னா அவங்க வந்து மினி ஹாலுக்கு தான் பிளான் பண்ணாங்க. அதனால் ஒரு பெரிய ஹாலு, ஜன்னல் எல்லாமே நல்ல பெரிய ஜன்னல். ஒரு 6-7 ஜன்னல், பெரிய பெரிய ஜன்னல் கொடுத்துருக்காங்க. ஸ்க்ரீன் போட்டுக்கிறதால உங்களுக்கு வந்து வெளிச்சம் தெரியல. நல்லா தெரியல. அந்த ஃபுல் கிளாஸ் வியூ போட்டு நல்லா அழகாக பண்ணியிருப்பாங்க. நல்ல வந்து ஒரு பெரிய ஹால். இப்போ இதில் வந்து முஸ்லீம்ஸ் ஃபேமிலியே நீங்கள் எடுக்கிறீங்க அப்படின்னா, இந்த முஸ்லீம்ஸ்க்கெலாம் ஒரு அரபு ஸ்கூல் மாதிரி வைப்பாங்க. அது கூட இங்கே நடத்தலாம். அரபிக்லாம் சொல்லிக் கொடுக்கறதுக்கு ஒரு ஸ்கூல் மாதிரி நடத்துவாங்க. அது கூட இந்த இடத்துல நீங்கள் வந்து செட்டப் பண்ணிக்கலாம். உள்ளே வந்து ஒரு சின்ன கிச்சனுக்கான இடம் கொடுத்துருக்காங்க இங்கே. பட் இப்போதைக்கு கொஞ்சம் ரிலோவேஷன் ஒர்க்லாம் பண்ணிகிட்ருக்காங்க. இது நீங்கள் கிச்சனாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை இதை நீங்கள் வாங்கிட்டு வீடாகவும் கன்வெர்ட் பண்ணோம் அப்படின்னா கன்வெர்ட் பண்ணிக்கலாம். நீங்கள் எப்படி வேணாலும் பண்ணிக்கலாம். மினி ஹாலு, ஜிம்மு, அதுக்கப்புறம் சின்ன ஒரு ஸ்கூல், ப்ளே ஸ்கூல், இதுக்கெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். உள்ளே வரது மாதிரி இங்கே வந்து இபி கனெக்ஷன் 2 கனெக்ஷன் கொடுத்துருக்காங்க. இங்கே 5 kV லைன் வந்து கொடுத்துருக்காங்க. ஒரு கமர்ஷியல், ஒரு ரெசிடென்ஷியல் வாங்கியிருக்காங்க. கீழே ஒரு காமன் பாத்ரூம். இந்த படிக்கட்டு கீழே வந்து காமன் பாத்ரூம் கொடுத்துருக்காங்க. அப்படியே நம்ம மேலே போகலாம். இதுக்கும் ஒரு டோர், சின்ன டோர் இருக்குது வெளியில் போகிறதுக்கு. இதுதான் சவுத் சைட்லேருந்து உள்ளே வர்றதுக்கான டோர். நான் வெளியிலேருந்து காமிச்சிருப்பேன், அதுக்கான டோர் இது. நம்ம அப்படியே மேலே போகலாம். படிக்கட்டு வந்து ஒரு அட்டன் டைமில் ஒரு 3 பேர் நடந்து போகிற மாதிரி அழகாக வந்து ஸ்பேஸ் கொடுத்து கட்டியிருக்காங்க. நல்ல தரமான இடம், வசதி. படிக்கட்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் என்ன திங்ஸ் வேணாலும் மேலே ஏற்றிக்கலாம். படிக்கட்டு வழியாக ஏற்றலாம். அந்தளவுக்கு வந்து ஸ்பேஸ் பெருசாக கொடுத்துருக்காங்க. உள்ளே வந்து நீ கீழே பார்த்த மாதிரி தான். இதுவும் ஒரு பெரிய ஹால் தான். இதுவும் வந்து ஒரு பெரிய ஹாலு. இதுவே நிறைய ஜன்னல் கொடுத்துருக்காரு.
ஒரு 6-7 ஜன்னல் கொடுத்துருக்காங்க. எஜுகேஷன் இன்ஸ்டியூஷனு, டான்ஸ் கிளாஸு, இதுக்கெல்லாம் சூட்டபுளான ஒரு ப்ராப்பர்ட்டி இது. வாங்கிட்டு நீங்கள் கமர்ஷியலாகவும் ரெண்ட்டுக்கு கொடுக்கலாம். 1600 ஸ்கொயர் ஃபீட் பில்டப் இது. ஃபஸ்ட் ஃப்ளோர் அண்ட் செகண்ட் ஃப்ளோர் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 3200 சம்திங் வந்துடும். நம்ம அப்படியே மேலே போகலாம். செகண்ட் ஃப்ளோரில் ஒரு 400 ஸ்கொயர் ஃபீட்டாக பண்ணியிருக்காங்க. இல்லை இது நீங்கள் ஒரு ஆஃபீஸ் ஸ்பேஸ் கூட கொடுக்கலாம். ஐடி கம்பெனிலாம் வந்துருச்சு, அதெல்லாம் ஓப்பன் பண்ணி முடிஞ்சதுக்கப்புறம் டிமாண்ட் இருக்கும்போது கண்டிப்பாக அதெல்லாம் வந்து நல்லாவே வந்து ரெண்டில் போகும் ஃபியூச்சரில். இது ஒரு ரூமு 400 ஸ்கொயர் ஃபீட்டு. பற்றி அவங்களோட திங்ஸ்லாம் போட்டிருக்காங்க, கன்ஸ்ட்ரக்ஷன் திங்ஸ் இது மாதிரி எல்லாமே வச்சுருக்காங்க. இது வந்து ஒரு ஓப்பன் ஸ்பேஸு. நல்லா ட்ரோன் வியூவில் பார்க்கும்போது தெரியும், அது ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. மழை தண்ணியெலாம் நல்லா உள்ளே வர மாதிரி தான் பண்ணியிருக்காங்க. மழை பெய்யும்போது இந்த இடம் சூப்பராக இருக்கும். இங்கே வந்து நீங்கள் ஓப்பன் டெரஸ் கார்டன் கூட வச்சுக்கலாம். இது ஒரு ரூமு. இது ஒரு 400 ஸ்கொயர் ஃபீட்டு. இதில் அட்டாச்சு பாத்ரூம் கொடுத்துருக்காங்க. ஜன்னலுக்கு நிறைய வந்து முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க. காற்று வசதி ரொம்ப நல்லாயிருக்கும். ஓகே, ஃபுல்லாக பார்த்தாச்சு. நல்ல ஒரு ப்ராப்பர்ட்டி. ப்ரைஸ் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2.20 crore, 2,20,00,000 கோட் பண்ணுறாங்க. ஸ்லைட்லி நெகோஷியபிள். இங்கே வந்து மினிமம் 5லேருந்து 6.5 வரைக்கும் போயிட்டுருக்கு ஸ்கொயர் ஃபீட்டு. 6500 வரைக்கும் கணக்கு பண்ணிங்கன்னா அதுவே வந்து உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 1.40 சம்திங் வந்துடும். 35 1.40 அந்த ரேஞ்சுக்கு வந்துடும். கிட்டத்தட்ட ஒரு 4400 ஸ்கொயர் ஃபீட் கட்டியிருக்காரு. 2000 ஸ்கொயர் ஃபீட்னு போட்டாலும் அதே வந்துடும் உங்களுக்கு நேரில். அதுக்கப்புறம் கார்னர் ப்ராப்பர்ட்டி, பிஎல்சி வேல்யூ இருக்குது. இது ஒரு பூஜை ரூம் மாதிரி கட்டியிருக்காங்க. இதெல்லாம் கால்குலேட் பண்ணி தான் ஒரு கோட் பண்ணியிருக்காங்க. 2.2 crore கோட் பண்ணியிருக்காங்க. ஸ்லைட்லி நெகோஷியபிள். தொடர்ந்து எங்களோட சேனலில் பார்த்துருவாங்க. உங்களுக்கு நம்ம ப்ராப்பர்ட்டி கண்டிப்பாக என் சேனல் மாதிரி கிடைக்கும் நம்புறேன். இது மாதிரி உங்களோட ப்ராப்பர்ட்டி சேலுக்கோ இல்லை ரெண்ட்டுக்கோ வந்து எங்களை கனெக்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.